மீன் கறி. இது வந்து சிவப்பு மீன் கறி. மீன் கறிக்கு தேவையான பொருள் வெங்காயம், பூண்டு முழுசாக போட்டிருக்கேன். இது வந்து சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். ஏன்னா பிள்ளைங்க வந்து ஒதுக்கி வைக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் இடித்து வச்சுருக்கேன். இது வந்து வதக்கிறதுக்கு தக்காளி பழம், இது வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது வந்து கடைசியாக இறக்கும்போது போடுறதுக்காக தக்காளி பழம் வச்சுருக்கேன். கத்திரிக்காய், எனக்கு வந்து இந்த கத்திரிக்காய் தான் பிடிக்கும். குண்டு கத்திரிக்காய் விட கத்திரிக்காய், அப்புறம் வெண்டிக்காய், கடுகு தாளிப்பு, வெந்தயம். கண்டிப்பாக வெந்தயம் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலா பார்த்திங்கன்னா எல்லாமே பாபாஸோட மசாலா. பாபாஸோட மிளகாய் தூள், மீன் கறி தூள், அப்புறம் மஞ்சள் தூள் இல்லாததுனால நான் வந்து இது புளி வாங்கியிருக்கேன், சஞ்சல புளி. இதுதான் வேண்டிய பொருட்கள். இன்னும் ஒரு கோல்ட் நல்லெண்ணெய் போட்டால் மீன் கறி ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி. ஸோ நல்லெண்ணெய் பண்ணி ஊற்றிப்போம். கடுகு தாளிப்பு, வெந்தயம், வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை. பார்த்தா நல்லா வதங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து வெட்டி வச்ச தக்காளி போட்டுடலாம். மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள், இது மீன் கறி தூள் போட்டு எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணும். அப்போ தான் அது கொஞ்சம் நல்லா வதங்கி விடும். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. அதாவது மிளகாய் தூள்லாம் நல்லா கொஞ்சம் வாசனையெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். பார்த்திங்கன்னா நான் ஒரு போல், ஏன்னா நான் மீன் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோவா தண்ணி குறைவாக தான் வச்சுருக்கேன். தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கறி வேணுமோ அந்த அளவுக்கு, வந்து குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் தண்ணியை ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா மசாலா பொடி அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து வருது. நான் வந்து எப்போதும் மாங்காய் இல்லாட்டி புளி தான் வைப்பேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் 2 மட்டும் போடுறேன். அதோட டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் ஆட் பண்ணுறது தான் வேண்டாமான்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் இமாலயா உப்பு தான் பாய்க்கிறேன். ஓகே, இப்போ வந்து கத்திரிக்காவை போட்டுடலாம். ஏன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் வேகணும், அப்போ தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் மண்ணுக்கு போட்டுருவேன். மீன் போட்டு தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றணும், நல்லாயிருக்கும். மீன் போடணும். இந்த மாதிரி பேனில் கறி வச்சா அது நல்லா மீன் குலையாமல் கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெண்டிக்காய் வந்து கடைசியாக போடணும், அது ரொம்ப வேகணும்னு இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு போட்டில் மாற்றி வச்சுட்டேன். ஓகே, அதுக்கு மேலே வந்து தக்காளி பழம், கொஞ்சம் கருப்பில், ஓகே, டன் ரெடி.